லீடர்ஸை வந்து 3 வகையா நீங்க வந்து பிரிக்கலாம். ஒன்னு மிதவாதிகள், இன்னொன்னு தீவிரவாதிகள், இன்னொன்னு பயங்கரவாதிகள். இப்ப நீங்க வந்து மிதவாதிகளை பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்றாங்க, சுதேசி மூவ்மெண்ட் அக்ரி பண்ணிக்கலாங்க. ஆனா அந்த சுதேசி மூவ்மெண்ட் பெங்காலுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்றாரு. யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே, அதுக்கப்புறம் பெரோசா மேத்தா இவங்களா சொல்றாங்க பெங்காலுக்குள்ளேயே இருக்கட்டும்னு. ஆனா நம்ம தீவிரவாதிகள் யாரு? இந்த லாலா லஜபதி ராய், ஓகேங்களா, திலகர், அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால் இவங்க என்ன சொல்றாங்க, அது எப்படி பெங்காலுக்குள்ளேயே இருக்கணும், சுதேசி மூவ்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா கொண்டுட்டு போகணும். ஏன் அப்படின்ற ஒரு வாதம் வருது. ஏன்னா அவன் பெங்கால பிரிக்கல, இந்தியாவுடைய தலைநகரமா அவன் கன்சிடர் பண்ணக்கூடிய பெங்கால பிரிக்கிறான். அவன் இந்தியாவுடைய தலைநகரத்தை பிரிக்கிறான். அப்ப இந்தியாவுடைய தலைநகரத்தை பிரிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அதை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராடணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து தீவிரவாதிகள். அப்ப மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளும் காங்கிரஸ்குள்ளேயே முதல்ல ஒற்றுமை இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ்குள்ளேயே முதல்ல வந்து ஒற்றுமை இல்ல. பட் எது எப்படியா இருந்தாலும் திலகரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வஉசியாக இருக்கட்டும், இல்ல சுப்பிரமணிய பாரதியாராக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட்டை இங்க தமிழகத்துல வந்து என்னன்னா முன்னிருந்து நடத்துறாங்க. இந்தியாவுடைய மூவேந்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லால் பால் பால் அப்படி சொல்லலாம். அதே போல தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது பாரதி, சிவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய வஉசி நம்ம வந்து சொல்லலாம்.